அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 56 பாடல் 54 வெகுளாமை என்கிற தலைப்பிலே வரக்கூடிய மற்றொரு பாடல் இது. பாடலை பார்க்கலாம். எய்தா நகை சொல் எடுத்து உரைக்கப்பட்டவர் வைதாரா கொண்டு விடுமர் மண் அஃதால் புனல் பொய்யை ஊற விளக்கு எலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல். ஒரு நீர் நிறைந்த பொய்கைகள் சூழ்ந்த மருத நிலத்து அரசனை பார்த்து சொல்லுவதான பாடல். நீர் நிறைந்த பொய்கைகள் சூழ்ந்த மருத நில தலைவனே. யாரோ யாரையோ திட்டிக் கொண்டிருப்பார்கள், வைத்து கொண்டிருப்பார்கள், இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அதை தனக்குத்தான் சொன்னதாக அறிவில்லாதவர்கள் நினைத்து கொண்டு அதையே பிறரிடம் சொல்லி அவன் இப்படி சொல்லிவிட்டான் அப்படி சொல்லிவிட்டான் என்று தங்களை தாங்களே இகழ்ந்து கொள்வார்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எரிகின்ற விளக்கு திரியை தன்னுடைய பொந்திற்குள் எடுத்து செல்கிற எலி தன்னைத்தானே காட்டிக் கொள்வது போல என்று சொல்லுகிற பாடல். யாரோ ஒருத்தர் ஒருவனை இகழ்ந்து கொண்டிருந்தால் அறிவில்லாதவன் அதை தன்னை இகழ்ந்ததாக நினைத்துக் கொள்வானாம். யாரோ யாரையோ பற்றி பேசினால் இல்லை இல்லை இவன் என்னைத்தான் பேசினான் என்று சொல்லிவிட்டு அவன் இகழ்ந்த வார்த்தைகள் எல்லாம் இவன் பிறரிடம் தன்னை பற்றி அவர்கள் சொன்னதாக இவனை இகழ்ந்து கொள்வதாக செய்து கொள்வான். இது எலியானது விளக்கிலே எரியக்கூடிய திரியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பந்து நிலை சென்று தான் இருப்பதை காட்டிக் கொடுப்பதற்கு ஒப்பாகும் என்று சொன்ன பழமொழி இந்த பழமொழி. மீண்டும் ஒரு முறை பழமொழியை பார்க்கலாம். எய்தா நகை சொல் எடுத்து உரைக்கப்பட்டவர் வைதார கொண்டு விடுவர் மண் அஃதால் புனல் பொய்யை ஊற விளக்கு எலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல். நன்றி, வணக்கம்.